ஆண்டவரே, அற்புதங்களை அடையாளங்களை நிறுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் வெறுமையாய் செல்லாதபடிக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் மாற நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மீதியான நேரங்களை உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் வழி நடத்துங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டிச் சேர்த்த கர்த்தர் ஹல்லேலூயா பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தி கூட்டிச் சேர்த்தார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் எல்லா தடைகளையும் கர்த்தராக இயேசு ஹல்லேலூயா அதாவது நேரத்தில் நன்மையை செய்கிறதுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார் என்று அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். பலி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிரிந்தே வழிவிடுமே. பலி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிரிந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைகள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் நகர்ந்தே போகுமே, இடைகள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனா இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனா இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறந்தே போகுமே, வாதையெல்லாம் மெய்யாய் பொழுந்திடுமே. வாதையெல்லாம் மறந்தே போகுமே, பாதையெல்லாம் மெய்யாய் பொழுந்திடுமே. அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனந்திரமே வழியாய் வந்தலும், வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனந்திரமே
வழியாய் வந்ததும் நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். நன்றி. அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். ஹல்லேலூயா. செங்கடலும் ஹல்லேலூயா இரண்டாய் பிளக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை செங்கடல்கள் இருந்தாலும், எரிகோ மதல்கள் இருந்தாலும், ஹல்லேலூயா, இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 143:6 இப்படியாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு மேக ஸ்தம்பமாய், ஹல்லேலூயா, அக்கினி ஸ்தம்பமாய் நடத்துகிற தேவன். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு, ஹல்லேலூயா, அற்புதங்களாலும் அடையாளங்களுமாய், ஹல்லேலூயா, நடத்தி சென்ற தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருளான எகிப்தை போல இருக்கலாம். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கூட்டி செல்ல வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, நன்றியுள்ள இருதயத்தோடு ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தெய்வமே. என் தேவன் வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறையா. ஏங்கி ஏங்கி தவிக்கிறையா. ஏக்கமே எனது பிரியமே, எனது ஆசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உம்மை அன்பை அதிகாலையில் செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பி உள்ளோரே, விரும்பும் வல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, தெய்வமே, ஆறுதலே. மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா.
நோக்கி என் கைகளை உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. இளம் கவிப்பது ஆமாண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் அம்மா உமக்காக ஒரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறேன் ஐயா. ஏங்கி ஏங்கி தவிக்கிறேன் ஐயா. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் எழுந்து நின்று ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya. அப்பா இந்த ஹalleluya எங்களை ஹalleluya இந்த 11 மாதங்களும் ஹalleluya கடந்து வர செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றியோடு உள்ளத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்ல வந்திருக்கோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு ஹalleluya எத்தனையோ நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர். ஹalleluya நம்மளோடு இருந்தவர்கள் தவறி போயிருக்கலாம். ஹalleluya எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தி வர கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஐயா. ஹalleluya உம்மை மாத்திரமே உயர்த்த ஹalleluya நீர் மாத்திரமே துதிக்கு பாத்திரர். ஹalleluya ஹalleluya. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் கும்பலத்தா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் கும்பலத்தா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மதிலை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மதிலை தந்தீரே நன்றி ஐயா. 10 நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. 10 நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கடந்து சோதனை கைத்தேன் மதிலை தாண்டினேன் உன்பலத்தா. நீரை கடந்தேன் சோதனை செய்தேன் மதிலை தாண்டினேன் உன்பலத்தா. நீ நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நீர் நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து வரங்களை ஈர்த்து பயண செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈர்த்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா.
நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. இதுவரை தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மயில் வைத்தந்தீரே நன்றி ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. அவர் முகத்தை நோக்கி பார்த்து வெட்கமடைவதில்லை. ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நம்மளை உடைந்த பாத்திரங்களாக இருக்கலாம். ஹalleluya உருவாக்குகிறவர். ஹalleluya காயம் கட்டுகிறவர் அவர். ஹalleluya நம்மளுடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya பாத்திரத்தை அறிந்து அவர் ஹalleluya போடுகிறவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. மதுமுகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. இந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகராஜா, சுமகராஜா எந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது முழுநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை.
நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உடைந்த பாத்திரங்கள் ஐயா, ஹல்லேலூயா. நொறுங்குண்டவர்களை ஹல்லேலூயா திடப்படுத்துகிற தேவன் நீர். ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யவான், ஹல்லேலூயா. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர் நீர். ஹல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை ஹல்லேலூயா விடுதலையாக்குகிறவர் நீர். காயமுட்டவர்களை ஹல்லேலூயா கட்டுகிறவர் நீர் அல்லவா. ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரங்களாய் உமது சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் மனிதன் பார்க்கிற வண்ணமாய் நீர் பார்க்காத தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யவானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் இந்த அடியை கூட நம்ம பாடி ஹல்லேலூயா தேவனை ஆராதிப்போமா. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஆமையா. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. ஏழைகளை நீர் ஹல்லேலூயா அரவணைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் விட்டு எங்களுக்காக இறங்கி வந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரையும் நீர் உமது அண்டையில் வந்தவரை ஒருவரையும் நீர் தள்ளினதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை நாங்கள் பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவரே மன்னித்து அவர் அண்டையிலே ஹல்லேலூயா கூட்டி சேர்க்கிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனையோ தேவர்கள் தோன்றினார்கள், மறைந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மாத்திரம் இன்றும் நம்மளோடு ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கல்லறை இன்று வரைக்கும் ஹல்லேலூயா திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. மரித்தேன் சதா காலமும் ஹல்லேலூயா உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் ஹல்லேலூயா திரும்பவும் வரப்போகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்மீன்கள் எல்லாத்தையும் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அவருடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவர் பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கடந்த நாட்களை எல்லாம் எங்களை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா எத்தனையோ போராட்டங்கள் ஹல்லேலூயா எத்தனையோ பாடுகள் மத்தியிலும் ஹல்லேலூயா எங்களை நடத்தி வந்தீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. என்ன விண்ணப்பத்தோடு இங்கே வந்திருக்கிறார்களோ ஹல்லேலூயா அவர்களை நீர் ஹல்லேலூயா தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், எத்தனையோ கடன் பாரங்கள் இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் இன்று நீர் விடுதலை தரப்போறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன், பெருமையாக்குகிறோம். ஹல்லேலூயா இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம். Proverbs chapter 2. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை என்னிடத்தில் பத்திரப்படுத்தி. You can read in Hindi, brother.
दो 1 and 2. हे मेरे पुत्र, यदि तू मेरे वचन ग्रहण करे और मेरी आज्ञाओं को अपने हृदय में रख छोड़े और बुद्धि की बात ध्यान से सुने और समझ की बात मन लगाकर सोचे। ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து और प्रवीणता और समझ के लिए अति यत्न से पुकारे। அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் और उसको चांदी के समान ढूंढे और गुप्त धन के समान उसकी खोज में लगा रहे। அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். तो तू यहोवा के भय को समझेगा और परमेश्वर का ज्ञान तुझे प्राप्त होगा। கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். क्योंकि बुद्धि यहोवा ही देता है, ज्ञान और समझ की बातें उसी के मुंह से निकलती हैं। அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். वह सीधे लोगों के लिए खरी बुद्धि रख छोड़ता है, जो खराई से चलते हैं उनके लिए वह ढाल ठहरता है। அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்மை பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். वह न्याय के पथों की देखभाल करता और अपने भक्तों के मार्ग की रक्षा करता है। அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். तब तू धर्म और न्याय और निष्पक्षता को आधार अपनी भली चाल को समझ सकेगा। ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது क्योंकि बुद्धि तो तेरे हृदय में प्रवेश करेगी और ज्ञान तुझे सुख देने वाला लगेगा। நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். विवेक तुझे सुरक्षित रखेगा और समझ तेरी रक्षा होगी। இந்த பகுதியிலே 1-11 வசனம் வரைக்கும் நாம் வாசித்திருக்கின்றோம். We have read from verses 1 to 11. In this, the first verse is telling us, my son, if you receive my words and treasure of my commandments within you, உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு, என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நீ என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் வாழும் பொழுது, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து, yes, if you cry out for discernment and lift up your voice for understanding, if you seek her as silver and search for her as for hidden treasures, அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில், எதை? ஞானத்தையும் புத்தியையும் வெள்ளியை தேடுகிறது போலவும் புதையலை தேடுகிறது போலவும் நாம் தேடும் பொழுது நமக்கு கர்த்தர் அதை தருவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். When we seek the wisdom and knowledge, God is ready to give to us. The thing is, we need to seek. That is what God is expecting from us. Who can give us wisdom and knowledge? Only God can seek. The word is telling you need to seek for God, and God will give you the wisdom and knowledge. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய்.
then you will understand the fear of the Lord and find the knowledge of God. If you have a fear for the Lord, then you will get the wisdom and knowledge from God. If you have the fear of the Lord, then only you will seek for Him. Then only you will seek for Him. If you are really seeking from your heart for the Lord, you will definitely get the wisdom and knowledge. This is what God is trying to give to all of us, those who are sitting here. If you get the wisdom and then this knowledge, then God is telling you will become a like. The verse 7 is telling, Karthar 6. The கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். God is giving wisdom to us. That is what, if you seek the Lord, God will give you the wisdom, and He will give us His knowledge and His wisdom to act accordingly in our Christian race on this earth. The God wants us to live according to His wisdom and knowledge, according to His commandments. For that, we need to seek His kingdom, His knowledge, and His the fear. That's what the fear on Lord Jesus Christ. If you have the basic, the fear for the Lord, then God will give you one by one to us. And then how you will become, what God is giving to us is, அவர் நீதிமான்கள் என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். If you are really upright in your life, if you are really upright in your life, God is a protector for our life. If you really upright in your life, in all the areas. I am not saying you will become like you have to live like a Jesus Christ. We have to try to live as much as possible to be a righteous on this earth. That is what God sees in our life. God is seeing your heart. தேவன் நம்மளிடத்தில் என்ன பார்க்குறாங்க? நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவராக காணப்படுகிறார். நம்முடைய இருதயத்திலே நாம் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நாம் நடக்கும்படி நமக்கு அவர் கேடகமாய் இருந்து நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். The man who is upright in his life, he will be he will provide the protection for his life, and he will protect his life. That is what God is telling. பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறவராக இருக்கின்றார். If you are really thirsting to live a holy life, பரிசுத்தமாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறவராக இருக்கிறார்? உங்களுடைய வாழ்க்கையை அவர் பாதுகாக்கிறவராக அவர் இருக்கின்றார். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். தேவன் தரக்கூடிய நல் யோசனையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? நமக்கு கர்த்தர் தரக்கூடிய அந்த புத்தி, அந்த விஸ்டம், அந்த நாலேஜ் நம்ம என்ன செய்யும்? நம்மையும் பாதுகாக்கும், நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும், நம்முடைய சபையையும் பாதுகாக்கும், நம்மை சார்ந்து வாழக்கூடிய எல்லா ஜனங்களையும் பாதுகாக்கும். அதற்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம், அவரை தேடுகின்ற ஒரு அனுபவம், அதோடு இணைந்து
நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய சத்தியத்தின்படி ஒரு அப்ரைட்டான ஒரு வாழ்க்கையை நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். பரிசுத்தவான்களாய் மாற்றிய நம்மை அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். பரிசுத்தவான்களாய் நீங்களும் நானும் இந்த பூமியிலே வாழும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்கள். நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய புத்தி நிமித்தம் மற்றவர்களையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கின்றேன். நம்ம எல்லோரும் அந்த ஒரு உணர்வோடு நாம் எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் தேவனை நோக்கி நாம் தனித்தனியாக நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய ஆராதனையும் நாம் எடுத்து வைக்கலாம். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று தேவனை நாம் தனித்தனியாக ஒரு சில நிமிடங்கள் நாம் ஆராதிக்கலாம். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். முன்பா மறுபடியும் நிற்க கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். आप लोगों के सामने दोबारा एक मौका दिया परमेश्वर ने, इसलिए मैं उनको धन्यवाद करता हूँ. இந்த மாதம் எல்லாரும் கொண்டாடுகிற மாதம். ये महीना सब सेलिब्रेट करने वाला महीना है காரணம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு. क्योंकि प्रभु यीशु मसीह का जन्म का ऊपर வேதத்தின்படி அவர் டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லாதிருந்தோம். हमारा बाइबल के मुताबिक दिसंबर में वो पैदा हुआ कर कुछ भी आधार नहीं है. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை. परंतु जो प्रभु यीशु मसीह इधर जन्म दिया वो सच है. அவர் பிறந்ததை நம்ம அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த மாதம் இந்த மாதம். उनके जन्म के ऊपर जो सुसमाचार बताने के लिए ये मौका दिया ये इस महीने में. ஏன்னா இந்த மாதத்துல நீங்க எங்க போனாலும் கர்த்தருடைய அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. इस महीने में कहीं भी जाओ सुसमाचार बताने के लिए कोई रुकावट नहीं है. அதனால இந்த மாதத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். इसलिए इस महीने को हम प्रयोग करें. அதை குறித்த சின்ன ஒரு விளக்கத்தை உங்களிடம் சொல்லிவிட்டு வார்த்தைக்கு நேரை கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். इसके ऊपर थोड़ा सा जो समरी बताकर मैं वचन के अंदर जाना चाहता हूँ. கிறிஸ்மஸ் என்கிற பதம் எப்படி வந்தது என்றால், கிரைஸ்ட் என்றால் கிறிஸ்து, மாஸ் என்கிறது லத்தீன் மொழியிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. क्रिसमस ये शब्द कैसे आया? क्राइस्ट मीन्स जीसस एंड मास मतलब லத்தீன் வேர்ட். ये टीम லத்தீன் வேர்ட். लैटिन वर्ड derived from Latin word. அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஆராதனையின் உச்சகட்டம். इसका मतलब क्या? द वर्शिप इन अ हाइट. அதாவது கிறிஸ்துவை உச்சகட்டமாக ஆராதிப்பது தான் அந்த நாட்களில் கிறிஸ்மஸ் என்று அழைக்கப்பட்டது. जो प्रभु यीशु मसीह को ऊंचाई में आराधना करें, यही उस टाइम का जो बुलावट था. முதலாக கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டது எப்போதுன்னு சொன்னால், அது முதலாவது கிறிஸ்தவம் இந்த தேசத்தில், அதாவது பரவ தொடங்கின நாட்களில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், அந்த நாட்களில் இந்த ஐரோப்பிய தேசங்கள் எல்லாம் சூரியன் எப்போ உதிக்கும் என்று காத்திருந்தார்கள். அப்பொழுது சூரியனை கடவுளாக வைத்திருந்த போது सबसे पहले क्रिसमस कब माना गया? जब पूरा दुनिया में जो सूर्य भगवान को जो आराधना कर रहे थे उस वक्त शुरू हुआ. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜனவரி 10 அப்படி ஒரு சூரியனுக்கென்ற ஒரு நமஸ்காரத்தை, அதாவது ஒரு பண்டிகை கொண்டாடி வந்தார்கள். उस वक्त जनवरी 10 तारीख को जो सूर्य भगवान के लिए एक सेलिब्रेशन कर रहे थे. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, அந்த நாட்கள் இருந்த ராஜாவாக இருந்த கான்ஸ்டைன் என்கிற மன்னன், उस वक्त जो राजा था कॉन्स्टेंटाइन जो रोम में थे, அவனும் சூரியனை நமஸ்கரித்து வந்தவன். वो भी सूर्य को नमस्कार करते थे. அவன் இத்தாலிக்காக படையெடுத்து செல்லும் போது அவன் ஒரு காட்சியை பார்க்கிறான். வானத்திலே நட்சத்திரத்துக்கு மேலாக ஒரு சிலுவையை பார்க்கிறான். वो जब लड़ाई करने के लिए रोम के सामने लड़ाई करने के लिए जा रहे थे, सॉरी इटली के साथ लड़ाई करने के लिए जा रहे थे, उस टाइम जो तारे के बीच में एक क्रूस को देख रहा था.
அந்த சிலுவை முன்பாக ஒரு காட்சியை பார்க்கலாம். இந்த சிலுவையை கொண்டு நீ ஜெயம் எடுப்பாய். उधर एक देख रहा था वो, इस क्रूस को लेकर तुम जीतेगा कर कर. அதை அவன் முன்னிட்டு அவன் போரிலே ஜெயித்த பின்பாக இவன் சட்டத்தை கொண்டு வருகிறான். சூரியனை அல்ல, அதை உருவாக்கின தேவனை நம்ம நமஸ்கரிக்க வேண்டும். उसके बाद वो लड़ाई में जा रहा है, लड़ाई में जीत जाता है. उसके बाद ये ऑर्डर दे रहा है, ये सूरज को हम नहीं आराधना करेंगे, जो सूरज को जो बनाया उस परमेश्वर को आराधना करना है करके. அதாவது முதலாக கிறிஸ்துவுக்கு பின் 336 டிசம்பர் 25ஆம் தேதி முதல் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது. AD 336 में दिसंबर में सबसे पहले क्रिसमस मना गया. அந்த நாள்ல இருந்து இன்று வரை கிறிஸ்மஸ் என்பது டிசம்பர் 25ஆம் தேதியாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுச்சு. उस दिन से लेकर अभी तक जो दिसंबर 25 क्रिसमस लगाकर फिक्स कर. ஆமென், ஹalleluya. எப்படியோ கிறிஸ்து அந்த இடத்திலே மகிமைப்பட்டார். कैसे भी हो, जो प्रभु यीशु मसीह नाम उधर महिमा. ஹalleluya. இன்னைக்கும் அதனால தான் எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் குட் நியூஸ் அறிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. इसलिए उसी कारण की वजह से पूरा दुनिया में यीशु का सुसमाचार बताने के लिए मौका मिला. ஹalleluya. வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். हम सुसमाचार के सामने चलें. லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் लूक चैप्टर 2 9 12 வரை. 9 से पढ़ें 12 तक. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணி பிடித்து இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஹalleluya. और 9 से 12 तक पढ़ें. और प्रभु का एक दूत उनके पास आ खड़ा हुआ और प्रभु का तेज उनके चारों ओर चमका और वे बहुत डर गए. तब स्वर्गदूत ने उनसे कहा, मत डरो, क्योंकि देखो मैं तुम्हें बड़े आनंद का सुसमाचार सुनाता हूँ, जो सब लोगों के लिए होगा, कि आज दाऊद के नगर में तुम्हारे लिए एक उद्धारकर्ता जन्मा है, और यही मसीह प्रभु है. और इसका तुम्हारे लिए यह पता है कि तुम एक बालक को कपड़े में लिपटा हुआ और चरनी में पड़ा पाओगे. ஆமென், ஹalleluya. நான் இதில் எடுத்துக்கொண்ட தலைப்பு பிரகாசிக்கின்ற ஒளியை குறித்து. अब ये चमकाओ तारे के चमक के बारे में मैं बताना चाहता हूँ. அதாவது இங்க பிரகாசித்தது கர்த்தருடைய மகிமை. इधर जो चमका हुआ परमेश्वर का महिमा है. காரணம் என்னன்னா கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறந்ததனால். क्योंकि प्रभु यीशु मसीह इस दुनिया में जन्म दिया. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்து பிறப்பது என்பது ஒரு திடீரென்று நடந்தது அல்ல. இது ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஒரு உருவாக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். हम सब जानते हैं ये प्रभु परमेश्वर का जन्म अचानक नहीं हुआ. ये पृथ्वी सारे चीज बनने से पहले, संसार बनने से पहले ये फिक्स किया गया. ஆமென், ஹalleluya. ஏன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்குள்ள முதலாம் ஆதாம் உருவாக்கப்பட்டு அவன் இந்த பூமியிலே வந்து பாவம் செய்து அவன் ஆவியிலே ஒரு மரணத்தை அடைந்த போது அந்த ஆவியில் அடைந்த மரணத்தை மீட்பதற்காக ஒரு மனித உருவெடுத்து வர வேண்டும் என்பது ஒரு நியமம். हम सब जानते हैं जो सबसे पहले आदम इस भूमि में जब आया था, उस वक्त वो पाप कर कर अपना आत्मा नष्ट करने के बाद उसको छुटकारा देने के लिए, उससे उद्धार पाने के लिए प्रभु यीशु मसीह ने इस भूमि में सेकंड आदम जैसे इधर आकर हमको छुटकारा दिया है. ஹalleluya. அப்போ இது வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், முதலாவதாக கர்த்தருடைய பெரிய அர்ப்பணிப்பு அல்லது அவருடைய தியாகமே எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அங்க ஒரு ஹெவன்ல ஒரு டிஸ்கஷன் நடந்து இருக்குமே என்று நீங்க கற்பனை செய்து பார்த்தீங்கன்னா हम सब अपना सोच में लेकर आ जाना चाहिए ये कैसे हुआ. स्वर्ग में पिता और उनका पुत्र और उनका पवित्र आत्मा ये तीनों मिलकर इसको कैसे करेंगे कर उन लोग प्लान किया होगा. அப்ப அந்த பிளான்ல இயேசு கிறிஸ்துவாய் சுயமாய் வந்து ஒரு ஒப்பு கொடுத்த காரியம்தான் நான் மனித உருவெடுத்து வருகிறேன் என்பது. उस तीनों का आलोचना में प्रभु यीशु मसीह ने अपने आप समर्पण कर मैं इस दुनिया में जाकर
उनको उतार देने के लिए मैं जाने के लिए तैयार हूं कर वो डिक्लेयर कर रहा है. ஆமென் ஹalleluya. நம்ம எல்லாம் நினைப்போம் சிலுவையில் மரித்ததுதான் பெரிய தியாகம் என்று. அதை பெரிய தியாகம் என்ன தெரியுமா? ஒரு தேவனாயிருந்தவர் மனித உருவம் எடுத்து வருவது. हम सब सोचेंगे जो क्रूस पे चढ़कर बलिदान दिया वो सबसे बड़ी चीज से कर हम समझेंगे, लेकिन वो नहीं है. जो परमेश्वर है वो परमेश्वर अपना मनुष्य का शरीर लेकर इसमें उद्धार दिया, वही बहुत बड़ी चीज है. ஆமென் ஹalleluya. ஏனென்றால் யாரும் நம்ம கூட நம்மளுடைய ஒரு பொசிஷன்ல இருந்து இறங்கி வர எவ்வளவு யோசிப்போம். हम भी हमारा एक पोजीशन है तो उस पोजीशन से उतारने के लिए बहुत सोचते हैं. ஆனால் அவர் பிதாவுக்கு அவருடைய செல்ல பிள்ளையாக இருந்தவர் அதற்கு அதனுடைய மகிமையை இழந்து மகிமையை தனக்கு அதை கலட்டி வச்சுட்டு அப்படியே ஒரு மனித உருவெடுத்து ஒரு மரியாளுடைய வயிற்றில் வந்து பிறப்பது என்பது பெரிய தியாகம். परंतु वो परमेश्वर का सो सारे महिमा उधरी छोड़कर हमारा नॉर्मल जो जन्म लेकर जो मरियम के पेट में आकर उतार हुआ, यही बहुत बड़ी त्याग है. ஆமென் ஹalleluya. அது எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் பெரிய தியாகம். कितने लोग समझ में आया ये पता नहीं, लेकिन वही बहुत बड़ा त्याग है. அதை இந்த நாட்களில் தியானிக்க வேண்டும். इस दिनों में उसको ध्यान करना चाहिए. ஆமென் ஹalleluya. ஏன்னு சொன்னா ஏற்கனவே ஆதியாகமத்தின் புஸ்தகத்து முதலாவதுல நம்ம படிச்சிட்டோம். உன் வித்துக்கும் ஒரு ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்ன போதே அந்த சாத்தான் அவன் என்ன பண்றான்னு சொன்னா அந்த ஒரு உருவுக்காக, அதாவது அவனும் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ஒரு உருவம் எடுத்து வர, அதுதான் சர்ப்பம். हम उत्पत्ति में हम देखेंगे तो उधर एक वचन निकला है जो स्त्री का जो बीज है उसका बीज और जो सर्प का जो बीज है उसके बीच में क्रोध बनाएगा कर एक वचन निकला है. இதை பிடித்து கொண்ட சாத்தான் அவனுக்கு ஒரு உடல் தேவைப்பட்டது, அதுதான் சர்ப்பமின் உடம். அந்த சர்ப்பத்தின் உடலுக்குள் வந்துதான் ஏவாளை வஞ்சித்து ஏவாள் மூலமாய் ஆதாமையும் वंजिத்தாள். इसको वाक्य को पकड़कर उसने क्या किया, वो एक सर्प का ये शरीर लेकर और ईव को जो एदन गार्डन में उसको भी धोखा दे दिया. ஹalleluya. இப்ப அங்க ஒரு ஆவிக்குரிய மரணம் சம்பவித்ததை அதை மறுபடியும் இந்த மனுக்குலத்துக்கு மீட்டு கொடுக்க கிறிஸ்துவுக்கு ஒரு உடல் தேவைப்பட்டது, அதுதான் மனித உருவெடுத்து மரியாளின் வயிற்றில் அவர் பிள்ளையாக குமாரனாக நமக்கு கொடுக்கப்பட்டார். उस एदन गार्डन में जो आत्मा का मृत्यु हुआ, उस मृत्यु से हमको निकालने के लिए जो प्रभु परमेश्वर यीशु मसीह के रूप से मरियम को जो गर्भ में आकर इस दुनिया में पैदा हुआ, यही यीशु मसीह है. ஹalleluya. அது மாத்திரமல்ல, ஒரு மரத்தின் மூலமாய் நம்மளுடைய மகிமை மறுபடி பறிக்கப்பட்ட அதே மகிமையை அந்த சிலுவையின் மரத்தின் மூலமாய் திரும்ப கொடுக்கப்பட்டது. जिस पेट का फल की वजह से जो प्रभु परमेश्वर ने दिया हुआ महिमा मनुष्य से निकला है, उस महिमा को दोबारा ये जो सेकंड आदम जो जीसस क्राइस्ट उन्होंने क्या किया, क्रूस में चढ़कर उधर से हमको दोबारा दिया है. ஹalleluya ஹalleluya. ஆகவே அந்த மனித உருவெடுத்து வந்த கிறிஸ்து இதுவரை அடுத்த மகிமையில் நம்மை கொண்டு சேர்க்கும் வரை அவர் நமக்காய் காத்திருக்கிறார். ये प्रभु परमेश्वर जैसे वो दूसरा महिमा लिया, दोबारा स्वर्ग में उनका महिमा में जब तक लेकर चला जाएगा उसके लिए वो इंतजार में है. ஹalleluya. அதனால தான் அநேக நேரங்கள்ல நம்ம ஜெபங்கள் ஒண்ணுமே இல்லாத இருந்த போதும் நமக்காய் பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராய் அவர் வீற்றிருப்பதனால அதை கொண்டு போய் சேர்க்கிறார். इसलिए अनेक टाइम में हम प्रार्थना ना करने से भी हमारा और प्रभु परमेश्वर के बीच में प्रार्थना कर हमारा प्रार्थनाओं को उनके सामने सौंपता है. ஹalleluya. ஆகவே அங்க அந்த சொர்க்கத்தில் எல்லாவற்றையும் அங்கே பிளான் செய்துவிட்டு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததை அறிவிப்பதற்காக அங்கிருந்தே தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். उस स्वर्ग में जो डिसीजन हुआ उस डिसीजन को इस पृथ्वी में बताने के लिए स्वर्ग से दूधर उतर कर वो सुसमाचार बताया है. அதுதான் நம்ம வாசித்த அந்த பகுதி. ஹalleluya. वही चीज जो वचन में हम पढ़ा वही. ஹalleluya. அதாவது இந்த முதலாவது புரிந்து கொள்ளுங்க என்னன்னு சொன்னா அந்த மகிமை எவ்வளவு பட்டதாய் பிரகாசித்ததுன்னு சொன்னால், ஏனால் மகிமையின் தேவன் இந்த உலகத்துக்கு ஒரு மணி உருவெடுத்து வந்ததை முதலாவது நற்செய்தியை அறிவிக்க வந்தது தேவதூதர்கள். ये समझना चाहिए ये महिमा कितना उजाला है उसको बताने के लिए जो
फर्स्ट समाचार बताने के लिए उधर से उतर कर आया कौन है? जो स्वर्ग का दूध है। ஆமென் ஹalleluya. அப்போ இந்த பிரகாசம் எதற்கு என்று சொன்னால் முதலாவது தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக. ये रोशनी किस लिए? सबसे पहले परमेश्वर का महिमा को बताने के लिए। ஹalleluya. இரண்டாவது என்னன்னு சொன்னா ஆயத்தமே இல்ல, எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு மேய்ப்பன் கூட்டத்துக்கு அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காக. दूसरी बात क्या है? ये आयत नहीं है, तैयारी नहीं है, उनके बीच में जो शेपर्ड्स है उनके बीच में बताने के लिए। ஹalleluya. அப்போ இந்த வெளிச்சத்தின் நோக்கம் என்னன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அட்டென்ஷன் தேவைப்பட்டது. इस रोशनी का मतलब क्या है? उसके लिए एक अटेंशन जरूरत है। ஹalleluya. அந்த வெளிச்சம் வந்ததனால தான் இவர்கள் பயந்தார்கள், என்ன என்று பார்த்தார்கள். वो रोशनी आने के बाद ही ये जो चरवाई जो शेपर्ड्स है उन लोग डरे थे, वो क्या चीज है वो देख रहे थे। ஹalleluya. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, குழந்தை பிறந்தது எங்கோ ஒரு இடத்துல, ஆனா இப்ப நடந்து கொண்டிருக்கிறது மேய்ப்பர் மத்தியில் இந்த காரியம். बच्चे फायदा हुआ और दूसरी जगह पर है, लेकिन जो रोशनी इनके चरवाई के बीच में हुआ दूसरा जगह पर है। ஹalleluya. மேய்ப்பர்கள் எதையும் எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை, தன்னுடைய வேலையில் அவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள். चरवाई लोग कोई भी चीज का इंतजार नहीं था, उन लोग अपना काम में बहुत इम्पोर्टेंट में दे रहे थे। அவர்கள் எந்த ஆயத்தமும் இல்லை, और कुछ भी तैयारी नहीं है, ஆனால் கர்த்தருடைய நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. परंतु परमेश्वर का सुसमाचार उनको बताया गया। ஆனால் காத்திருந்த अनेகர் இருந்தார்கள். जो उनको देखकर बहुत लोग इंतजार में थे। உங்களுக்கு தெரியும், அன்னாள் காத்திருந்தாள், अन्नाल इंतजार में थे, சிமியோன் காத்திருந்தாள். सिमियोन इंतजार में थे, ஆனா அவர்களுக்கு முதலாக அது செல்லவில்லை. लेकिन उनको पहले सुसमाचार नहीं गया है। முதலாவது ஆயத்தமற்ற, எதிர்பார்க்காத ஒரு கூட்டத்துக்கு நற்செய்தி சென்றது. परंतु वो सुसमाचार किसको गया? जो तैयारी नहीं था, आयत नहीं था, उन ग्रुपों के लिए गया है। இது நம்மளுடைய தெரிந்து கொள்ளுதல்ல, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல். ये हमारा चूजन नहीं है, परमेश्वर का चूजन है। இந்த நாட்கள் அதே போலதான் ரட்சிப்பு. जैसे सल्वेशन है ऐसे ही है। நம்ம தேடி போவதில்லை, அவர் சில நேரங்கள்ல எதிர்பார்க்காத, நினைத்திராத மத்தியில அவர் தேடி வந்து ரட்சிப்பை கொடுக்கிறார் ஈவாக. वो छुटकारा है, वो जो रक्षा है, हम खुद गया नहीं, परमेश्वर ने हमारे सामने आकर हमको दिया है। ஆமென் ஹalleluya. இதுதான் நற்செய்தியுடைய முதல் காரியம். என்னன்னு சொன்னா, எங்கேயும் எப்படி வேணாலும், எந்த இடத்துக்கு வேணாலும், எந்த நேரத்திலும் அது வெளிப்படும். ये सुसमाचार का प्रत्येक बात है, वो कहीं भी किसी को भी किस प्रकार को भी उनको सामने आ जाएगा। அதனால தான் தேவதூதன் முதலாவதாக அந்த சிம்பிள் பீப்பிள், அன்எக்ஸ்பெக்டட் பீப்பிள் மத்தியில வெளிப்பட்டார். ஹalleluya. इसलिए स्वर्ग की दूत सबसे पहले वो साधारण लोगों को और आम आदमी को, चरवायों को पहले उनको सामने आया। ஹalleluya. அந்த தேவ சேனையின் அந்த மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. जो स्वर्ग दूत को जो रोशनी है उन सबके सामने चमकता हुआ। ஹalleluya. ஒரு தேவனுடைய நற்செய்தி கடந்து வரும்போது அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகும். जो प्रभु का सुसमाचार जिस जगह पर जा रहा है उस जगह पर एक रोशनी उठाएगा। ஹalleluya. உங்களுக்கு தெரியும் சவுல், ஹalleluya, हम सब जानते हैं जो सौल, அவன் தமஸ்குவுக்கு போகும்போது கர்த்தர் வெளிச்சமாகத்தான் இடைப்பட்டார். जो दमस्कस में जो जा रहे थे उस वक्त परमेश्वर ने रोशनी के द्वारा ही उनको सामने आया। ஹalleluya. அவன் கண்களில் அந்த ஒளி பட்ட போது அவன் பார்வையற்றவனாய் போனான். उनका आंखों में वो जो रोशनी गिरा था जो सौल के सामने, उसी टाइम वो अंधा हो गया। ஹalleluya. என் தேவன் வெளிப்படுவது அவர் வெளிச்சமாகத்தான். परमेश्वर जो किसके सामने आता है वो रोशनी के साथ ही आता है। ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில, நம்ம சூழல்ல, நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற இருளை அகற்றுவதுதான் கர்த்தருடைய முதல் வேலை. क्योंकि परमेश्वर का प्रत्येक काम क्या है? जो हमारे सामने, हमारे चारों तरफ अंधेरा है, उस अंधेरे को निकालने के लिए उनका काम है। சில நேரம் நம்முடைய இருதயங்கள் இருள் இருக்கலாம், कभी हमारा हृदय में अंधेरा हो सकता है, நம்ம இருக்கிற வீட்டுக்குள் இருள் இருக்கலாம், जहाँ हम रह रहे हैं उस घर के अंदर अंधेरा हो सकता நம்ம है, குடும்பங்களுக்குள் இருள் இருக்கலாம். हमारे परिवार के अंदर अंधेरा हो सकता है। ஆனால் அந்த இடத்தில் கர்த்தர் வெளிப்பட்டார் என்றால், लेकिन उधर परमेश्वर आ गया तो அந்த இடத்தில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். उस अंधेरे के जगह में एक
रोशनी पैदा हुआ। ஹalleluya. முதலாவது வெளிச்சம், அதற்கு பின்பாக தான் சந்தோஷம். सबसे पहले रोशनी है, उसके बाद ही संतोष है। ஏன்னு சொல்ற, அந்த இடத்துல வெளிச்சம் வந்த பின்பாக தான் சொல்லப்படுகிறது உலகத்துக்கு சந்தோஷத்தை சொல்ற நற்செய்தி. पहले रोशनी आया, उसके बाद ही बताया गया सुसमाचार, ये परमेश्वर का सुसमाचार है। ஹalleluya. ஆகவே இந்த நாட்கள்ல எங்கெல்லாம் இருள் இருக்குதோ அந்த இடத்தில் கிறிஸ்து வெளிப்பட்டால் மாத்திரம் தான் வெளிச்சம் உண்டாகும். इस दिन में जहाँ जहाँ अंधेरा है, उस अंधेरे में प्रभु यीशु मसीह आ गया, तब उधर उजाला होगा। ஹalleluya. இரண்டாவதாக இன்னொரு ஒளியை குறித்து பார்க்க போகிறோம். மேத்யூ சாப்டர் 2 verse 9 to 10. दूसरा एक ज्योति के बारे में हम देखेंगे, मैथ्यू 2 चैप्टर 2 9 and 10. 9 and 10। ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த தளத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். वे राजा की बात सुनकर चले गए और जो तारा उन्होंने पूर्व में देखा था वह उनके आगे आगे चला और जहाँ बालक था उस जगह के ऊपर पहुंचकर ठहर गया। ஆமென். ஹalleluya. முதலாவது நம்ம பார்த்த ஒரு பிரகாசம், தேவனுடைய மகிமை தேவதூதர்கள் வந்தபோது உண்டானது. पहले रोशनी, पहले ज्योति हम कहाँ देखे थे? जब स्वर्गदूत उधर आया था, उस वक्त हुआ। இரண்டாவதாக ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறோம், அது நட்சத்திரம். दूसरा रोशनी हम देखेंगे तो वो तारे हैं। அந்த தேவனுடைய தூதன் வந்தபோது சுற்றிலும் பிரகாசம். देवदूत जब आया था, चारों जगह पर रोशनी है। ஆனால் இந்த இடத்தில் மேலான ஒரு வெளிச்சம். इधर देखिएगा तो ऊपर का एक रोशनी है, ஹalleluya. அது நட்சத்திரம். वो रोशनी तारे हैं। ஹalleluya. அப்ப கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்த அங்கு ஒரு அடையாளம் தேவ தூதர்களுடைய வெளிச்சம், இங்கு இரண்டாவது அடையாளம் நட்சத்திரம். सबसे पहले जो यीशु मसीह का सुसमाचार को बताने वाला है, पहले जो दूध, स्वर्ग का दूध का रोशनी, उसके बाद जो तारे का ज्योति। ஹalleluya. அப்போ இந்த வெளிச்சத்துடைய காரியம் என்னன்னு சொன்னால், அது நற்செய்தி அறிவிக்க வந்தது, இது நற்செய்திக்கு நேராய் வழி நடத்த வந்தது. जो स्वर्गदूत किस लिए आया? वो सुसमाचार को बताने के लिए। लेकिन तारों का जो रोशनी किस लिए? जो सुसमाचार को दूर लेकर जाने के लिए। ஹalleluya. ரெண்டும் அவசியம். दोनों चाहिए। ஹalleluya. வெளிச்சமும் வேண்டும், வெளிச்சத்துக்கு நேராக நடத்தும் ஒரு வெளிச்சம் வேண்டும். हमें ज्योति या रोशनी भी चाहिए, उस रोशनी के द्वारा ले चलने वाला भी चाहिए। ஹalleluya. இந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே ஒரு வித்தியாசத்தை வானத்தில் வெளிப்படுத்தியது. ये तारे हैं, जब यीशु मसीह जन्म हुआ उस वक्त एक अलग प्रकार का जो डिफरेंट कार्य दिखाया था। ஏன்னா வானத்தில் எத்தனையோ மில்லியன் நட்சத்திரங்கள் உண்டு. क्योंकि आसमान में मिलियन तारे हैं। அது ஏற்கனவே உலக தோற்றத்தை முதல் நாள் உருவாக்கும் போதே அது உருவாக்கப்பட்டாச்சு. जो संसार पैदा होने से पहले वो बना दिया था। ஏன்னா அந்த உங்களுக்கு படைப்புகளை குறித்து சொல்லும் போது தெரியும், வானத்தையும் அதன் சுடர்களும் தேவன் ஒரே வார்த்தையில் ஒரே நாளில் உருவாக்கினார். लेकिन जब हम बाइबल में पढ़ेंगे तो जो सृष्टि के दिन में जो आकाश में जो भी तारे हैं, जो भी लाइट देने वाला है, सारे चीज एक ही शब्द में बन गया। ஆனால் அதை எல்லாவற்றையும் பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர், वो सारे तारों को नाम लेकर पुकारता वाला परमेश्वर है। இதுல கிறிஸ்து பிறந்த போது அவருக்கென்று ஒரு நட்சத்திரத்தை ஏற்படுத்தி வைத்த கர்த்தர் அதனுடைய வேலை ஆரம்பித்த போது அது வித்தியாசத்தை காண்பித்தது. जब यीशु मसीह इधर जन्म होने से पहले उस वक्त एक तारे को बनाया था, उस तारे उस वक्त उनका कार्रवाई करना शुरू कर दिया। ஹalleluya. அதை நோக்கி கொண்டிருந்த சாஸ்திரிகள், அவர்களுக்கு தெரியும் வானத்திலே ஒரு நட்சத்திரம் வித்தியாசமாக மூவ் பண்ணும்போது தெரியும் எங்கோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். उस तारे जब मूव हुआ था, उस रोशनी को देखकर जो उनके इंतजार में जो शास्त्री लोग थे, उस वक्त उन लोग को पता चल गया इस दुनिया में कहीं एक राजा पैदा हुआ, इसलिए वो रोशनी जा रहा है करके। ஹalleluya. அப்ப ஒரு மகிமை வெளிப்பட்டது என்று சொன்னால், ஒரு வித்தியாசமான ஒரு மகிமை நட்சத்திரத்திலும் வெளிப்பட்டது என்று சொன்னால், இந்த பூமியிலே என்னுடைய தேவன் பிறந்திருக்கிறார் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக. एक तारे अलग प्रकार का एक तारे है, उसमें एक रोशनी है, वो अलग प्रकार चल रहा है, तो इसका मतलब बहुत तारे हैं, उसके बीच में एक डिफरेंट आ रहा है, तो इसका मतलब क्या है? हमारा
परमेश्वर इस दुनिया में पैदा हुआ करता है। ஹல்லேலூயா. அதை அறிந்தவர்கள் அந்த நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலுக்கு எதிராக அதற்கு நேராக அதை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார்கள். जो उसको जानते हैं उन लोग वो जो रोशनी वो तारे दे रहा है उस रोशनी के तौर पर चलना शुरू किया। ஹல்லேலூயா. அவர்கள் வந்து சேர வேண்டிய இடத்திற்கு அவர்கள் கிட்டத்தட்ட ஆராய்ச்சியாளர் சொல்றார்கள் 1.5 to 2 வருஷம் அளவுல அவர்கள் நடந்து கிறிஸ்துவை காண எருசலேமுக்கு வந்தார்கள். जो स्कॉलर्स बता रहे हैं 1 से लेकर 1.5-2 साल तक उन लोग पैदल चलकर इस यीशु मसीह को देखने के लिए उन लोग आया करके बता रहे हैं। ஹல்லேலூயா. அவர்கள் வரும்போது வெறுமையாய் வரவில்லை, அவர்களுக்கு தேவையான பரிசு பொருட்களோடு கூட வந்தார்கள். जब उन लोग आए थे खाली हाथ से नहीं आया, उनको देने वाले जो भी गिफ्ट है उनके साथ आए हैं। ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்தது ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்பதனால்தான். ராஜாவை பார்க்க செல்லும் போது வெறுமையாய் செல்லக்கூடாது என்பதனால் வெகுமதிகளோடு வந்தார்கள். क्योंकि इस दुनिया में राजा पैदा हुआ, इसलिए जब राजा पैदा हो तो उनको देखने के लिए तो खाली हाथ में नहीं जा सकते हैं, इसलिए वो बहुत बड़ा गिफ्ट के साथ आए हैं। ஹல்லேலூயா. இப்போ இந்த நட்சத்திரம் அவர்களுக்கு பாதை காட்ட ஆரம்பிக்கிறது. अभी उस तारे उसको रास्ता बताना शुरू किया। ஹல்லேலூயா. அப்ப ஒரு வெளிச்சம் அவர் பிறந்ததை அறிவித்தது, இன்னொரு வெளிச்சம் பாதை காட்டுகிறது. देखेंगे तो एक रोशनी उनको सुसमाचार बताया, एक रोशनी उनका रास्ता बताया। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த வெளிச்சத்தை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். ராஜா என்பதனால் அந்த அரண்மனையில் தான் பிறந்திருப்பார் என்று ஏரோது ராஜாவின் அரண்மனைக்குள் செல்கிறார்கள். அங்க போனப்பதான் தெரியுது அவர் அங்க இல்ல. रोशनी देखकर इन लोग सोचा है राजा पैदा हुआ, वो राजा का महल में पैदा होगा कर उन लोग हेरोद राजा का महल में गया, उधर जाने के बाद ही पता चल रहा उधर है नहीं। ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு பின்பாக இவர்கள் அங்கிருந்து ஏரோது ராஜாவிடம் பேசிவிட்டு ஏரோது ராஜா தந்திரமாக சொல்றான், நானும் அதற்காகத்தான் காத்திருக்கேன், நீங்க போய் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நானும் போய் அவரை பணிந்து கொள்கிறேன் சொன்ன போது இவர்கள் அங்கிருந்து வெளியே வரும்போது இவர்களுக்காய் நட்சத்திரம் காத்திருந்தது. जब हेरोद राजा का जो महल में इन लोग जब गया उधर नहीं है करके पता चला, उस वक्त हेरोद राजा ने बताया मैं भी उनके लिए इंतजार कर रहा हूं, आप लोग जब जाकर उधर देखेंगे तो मुझे भी बता दो ताकि मैं भी जाकर उधर उनका आराधना कर सकूं। ஹல்லேலூயா. ஆனால் அவனுடைய இருதயத்துல கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்தாலும் அதை அவன் சொல்லவில்லை, தந்திரமாய் பேசினான். उनका हृदय में जो यीशु मसीह पैदा हुआ कर सुना था उस वक्त उनको मृत्यु करने के लिए ये सोचा था उसका दिल में, लेकिन वो इस शास्त्री लोगों को ये बताया नहीं, वो चुप कर रखा था अंदर। அதனால தான் 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யும்படி அவன் சட்டம் தீட்டினான். इसी वजह से 2 साल के नीचे जो भी बच्चे लोग तो उनको सबको खत्म करने के लिए ये आज्ञा दिया। ஹல்லேலூயா. அவன் நினைச்சான் அதை கொன்று விட்டால் இந்த உலகத்துக்கு பிறந்த கிறிஸ்துவை கொன்று விடலாம் என்று. वो सोचा था अगर 2 साल के नीचे बच्चों लोगों को मैं खत्म कर दिया तो जो प्रभु यीशु मसीह से पैदा हुआ उनको भी खत्म कर सकते हैं करके। ஆனால் கிறிஸ்து அநாதி தீர்மானம் ஒருவராலும் மாற்ற முடியாது. लेकिन प्रभु यीशु मसीह का जो भी अनाथ जो डिसीजन है उसको कोई भी बदल नहीं सकता है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த நட்சத்திரம் காத்திருந்தது, பின்பாக மறுபடியும் அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. इसलिए हेरोद के जो महल में जब गया था वो तारे उधर इंतजार कर रहा था, जब इन लोग महल से बाहर आया दोबारा वो तारे उनको रोशनी दिखाना शुरू किया, रास्ता दिखाने के लिए। ஹல்லேலூயா. எங்க வரன்னு சொன்னா அந்த கிறிஸ்து என்கிற அந்த குழந்தைய பார்க்கும் வர அந்த இடத்துக்கு வழிகாட்டியது. जहां तक जो यीशु मसीह जो पैदा हुआ उस जगह तक उनको ले जाने तक उसको ज्योति दिखाया। 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 10वीं वाक्य में पढ़े அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். 10वीं पढ़े उस तारे को देखकर वे अति आनंदित हुए। अति आनंदित हुए। ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அதன் வேலையை அது கொண்டு போக வேண்டிய டெஸ்டினிக்கு கொண்டு போய் சேர்த்தது. कारण क्या पता है उन लोग क्यों खुश हुआ? इसलिए जहां उन लोग पहुंचना चाहिए उस जगह पर ये तारे उनको लेकर गया। ஹல்லேலூயா. இப்ப 3வது பாயிண்ட்டுக்கு வரேன், அதுதான் முக்கியமானது. तीसरी पॉइंट में आ रहा हूं, वही बहुत इंपॉर्टेंट है। கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். यीशु मसीह इस दुनिया में रोशनी जैसे आया है। 1 யோவான் 1:5, 1 यूहन्ना 1 John 1:5.
தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஹalleluya ஹalleluya. வாசிங்க யாராவது இங்கிலீஷ்லயும். 1:5 ஃபர்ஸ்ட் யோகனா 1:5. 1 John 1:5. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. जो समाचार हमने उससे सुना और तुम्हें सुना. 1 யோவான் 1:5. And this is the message which we have Okay. heard from him and announced to you, that God is light and in him is no darkness at all. ஆமென் ஹalleluya. அதாவது கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியாக வந்தார். परमेश्वर ज्योति है और उसमें कुछ भी अंधकार नहीं है. ஆமென். முதலாவது அவர் தோன்றின போது, இந்த உலகத்தில் பிறந்த போது தேவனுடைய மகிமை அந்த ஒளி பிரகாசித்தது. जब परमेश्वर इधर जन्म हुआ उस वक्त वो रोशनी उधर हुआ. இரண்டாவது அந்த இடத்துக்கு நோக்கி செல்ல நட்சத்திரம் ஒளியாக இருந்தது. दूसरी बात, वो ज्योति वो रोशनी जिस जगह पर ले जाना है उस जगह के लिए रास्ता दिखाया. மூன்றாவது அவரே ஒளியாக வந்தார். तीसरी बात है वही रोशनी था, वही उजाला था, वही ज्योति था. ஹalleluya. அப்ப இந்த உலகத்துக்கு மெய்யான ஒளி அவரே. ஹalleluya. तो इस दुनिया के लिए सच्चाई ज्योति वही है. அதனால அதோடு அவர் நிறுத்தி விடவில்லை, நம்மளையும் ஒளியாகவே அழைத்திருக்கிறார். उसके साथ उन्होंने बंद नहीं किया, हमको भी ज्योति जैसे बुलाया. மேத்யூ 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹalleluya. 5:14 மேத்யூ. तुम जगत की ज्योति हो. ஹalleluya. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அதாவது கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தார். आप लोग सब इस दुनिया में ज्योति है और यीशु मसीह इस पृथ्वी में आया ज्योति जैसे है. அவர் நம்மையும் ஒளியாக மாற்ற வந்தார். हमको भी ज्योति से बदलाव करने के लिए आया. அதனால தான் அவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். इसलिए उन्होंने बताया था आप लोग जगत की ज्योति हो. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 2:9. 1 பீட்டர் 2:9. 1 பீட்டர். But you are a chosen race, a royal priesthood, a holy nation, a people acquired for a possession, so that you may tell out the virtues of him who has called you out of darkness into his marvelous light. ஆமென். पर तो एक चुनाव हुआ वंश है और राज्य सरदारी याजकों का समाज और पवित्र लोग और परमेश्वर की निज प्रजा हो, इसलिए कि जिसने तुम्हें अंधकार में से अपनी अद्भुत ज्योति में ஆமென். बुलाया है. ஆமென். அதாவது நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவர். ஹalleluya. நம்ம அந்தகாரத்தில் இருந்தோம், ஆனால் அவருடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் அவர் வரவழைத்தார். क्योंकि हम अंधकार में थे, उस अंधकार से अद्भुत ज्योति के पास उन्होंने बुलाया है. ஹalleluya. அதற்கு பின்பாக மறுபடி அந்தகாரத்துக்குள் செல்வதற்காக அல்ல, அந்த ஒளியை பெற்ற நாம் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கும்படியாக. वो अद्भुत ज्योति प्राप्त करने के बाद दोबारा हम अंधकार में जाने के लिए नहीं, परंतु उस रोशनी हम लेकर हम भी चमकने के लिए. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சந்திரன் எப்படிப்பட்டது என்று. हम सब जानते हैं जो चांद कैसे है. பகலில அது என்ன செய்யும் என்று சொன்னால், சூரியனிடத்தில் இருக்கிற வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அது பகல் முழுவதும் அதோடைய வேலை தான். அது சுயமாக அதால் ஒளி கொடுக்க முடியாது. பகலில சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும், அந்த வெளிச்சத்தை இரவிலே பிரதிபலிக்கும். चांद को बारे में हम सोचेंगे तो चांद को खुद को चमकने के लिए ताकत नहीं है. उसका क्या है, वो सूरज में जो दिन में जो भी रोशनी लेता है उस रोशनी को रात को रिफ्लेक्ट करता है. ஆமென். அதுபோலதான் நாமும் அவர் ஒளியாக இருக்கிறார், அந்த ஒளிக்கு நம்மளை அழைத்த ஆண்டவர் அவரை போலவே உலகத்தில் ஒளியாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். इस तरह जो प्रभु परमेश्वर ने और यीशु मसीह इस दुनिया में ज्योति है, उस ज्योति से हम ज्योति
पाकर उस ज्योति को रिफ्लेक्ट करना चाहिए इस दुनिया में। ஹalleluya. அதற்காகத்தான் நம்மளை அவர் ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு அழைத்தார். इसी वजह से वो अद्भुत ज्योति के पास बुलाया गया। ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நம்மிடத்தில் ஒளி இல்லை என்றால் ஒரு மனிதனை கூட கிறிஸ்துவண்டைக்கு கொண்டு வர முடியாது. एक कार्य समझना चाहिए, अगर हम बोल रहे हैं हम क्रिश्चियन हैं, लेकिन क्रिश्चियन बोलकर हमारा अंदर ज्योति नहीं है, उस ज्योति के बिना किसी व्यक्ति को भी क्रिस्त के सामने लेकर नहीं आ सकते हैं। ஹalleluya. ஆகவே நம்ம இந்த நாட்களில நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். इसलिए इस दिनों में हम कौन है, हम क्या है करके समझना चाहिए। ஹalleluya. நம்ம ஜெபிக்கும் போது சொல்றோம் நான் உலகத்துக்கு வெளிச்சம், உலகத்துக்கு உப்பு என்கிறோம். हम प्रार्थना करते हुए बता रहे हैं मैं इस जगत की ज्योति हूं, इस जगत के लिए नमक हूं कर। ஆனால் நம் உலகத்துக்கு எப்படிப்பட்ட ஒளியாக இருக்கிறோம்? लेकिन हम इस जगत के लिए किस प्रकार का ज्योति है? ஒரு மனுஷனை கூட கிறிஸ்துவண்டையில் கொண்டு வந்து அந்த ஒளியினிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை என்றால் நான் ஒளியாக இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. अगर हम एक व्यक्ति को भी यीशु मसीह के सामने नहीं लेकर आ रहे तो हम ज्योति हमारा अंदर है बोलकर कोई फायदा नहीं है। ஹalleluya. ஹalleluya. ஆம், இந்த கிறிஸ்துவை நம்ம இந்த பிறந்ததை நம்ம முன்னிட்டு எத்தனையோ காரியங்களை நடப்பிக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் ஒளி இருக்க வேண்டும். यीशु मसीह इस जगत में आया कर हम बहुत कार्रवाई कर रहे हैं, लेकिन सबसे पहले हमारा अंदर ज्योति रोशनी होना चाहिए। ஹalleluya. அந்த ஒளி பிரகாசித்தால் மாத்திரம்தான் அநேகருடைய இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். इस ज्योति प्रकाश होगा तब अंधकार से बहुत लोगों को ये परमेश्वर के सामने लेकर आ सकते हैं। ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய மகிமை வரும்போது அவன் ஒளியை பெற்றுக்கொள்கிறான். एक व्यक्ति के अंदर जब परमेश्वर का महिमा आता है उस वक्त वो रोशनी का ले लेता है। ஏசாயா 60:1-2 வசனங்களை வாசிக்கும் போது यशायाह 60 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இது இரு பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அடுத்ததும் உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு சகல ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹalleluya. उठ प्रकाशमान हो, क्योंकि तेरा प्रकाश आ गया है और यहोवा की तेज तेरे ऊपर उदय हुआ है। देख पृथ्वी पर तो अंधेरा और राज्य के लोगों पर तारे अंधकार छाया हुआ है, परंतु तेरे ऊपर यहोवा उदय होगा और उसका तेज तुझ पर प्रकट होगा। ஆமென். ஹalleluya. இவ்வளவு ஒரு ப்ராஃபெட்டிக்கலான வேர்ட் இந்த வேர்ட்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இப்படி தான் நடத்த விரும்புகிறார். ये ऐसे आश्चर्य का अद्भुत वाक्य है, हमारा जिंदगी में भी परमेश्वर ऐसे चलाना चाहता है। ஹalleluya. நம்மளுடைய மேல தேவனுடைய மகிமை அந்த ஒளி நம்மேல் வந்தது என்று சொன்னால் நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். ऐसे रोशनी हमारे ऊपर आ गया तो हम क्या है इस जगत के लिए ज्योति बनना चाहिए। ஆகவே அந்த வெளிச்சத்திடத்திற்கு தேடி வருவார்கள். इसलिए उस ज्योति को ढूंढ कर लोग आएंगे। ஹalleluya. இந்த நாட்கள்ல நம்ம உலகத்துக்கு ஒளியாக இருக்க அழைக்கப்பட்டோம் என்று சொல்ற நம்ம ஒரு நாள் கூட நினைச்சதில்ல எனக்குள் என் ஆண்டவர் ஒரு ஒளியை வைத்திருக்கிறார் என்று. इस जगत में ज्योति बनकर हम रहना चाहिए कर हम सोच रहे हैं, लेकिन एक भी हम सोचा नहीं है एक परमेश्वर हमारा अंदर भी एक ज्योति को रखा है। ஹalleluya. ஆகவே நம்ம என்னைக்குமே நினைக்கணும் நம்ம எங்க போனாலும் கர்த்தருடைய மகிமை என் மேல இருக்குது, நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம், போகிற இடத்துல எந்த மனுஷனிடத்துல இருள் இருந்தாலும் அங்க நான் வெளிச்சமாக இருக்க इसलिए வேண்டும். हमेशा सोचना चाहिए प्रभु परमेश्वर का महिमा मेरे ऊपर है और मेरा अंदर एक ज्योति है, जहां भी जाऊं वो ज्योति प्रकाशित होना चाहिए। ஹalleluya. கிறிஸ்து போன இடத்துல எல்லாம் விடுதலை உண்டது. जहां यीशु मसीह जहां पर गया वो सब छुटकारा हुआ। ஹalleluya. இயேசு கிறிஸ்து போன இடத்துல ஒரு நற்செய்தி வெளிப்பட்டது. जहां जहां प्रभु परमेश्वर यीशु मसीह गया उस जगह पर सुसमाचार गया।
அவர் சொன்ன ஒரு வார்த்தையும், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளும் செய்வான், அதை விட பெரிதானவைகளும் செய்வான். वो एक वाक्य बताया था, जब मेरे ऊपर भरोसा करेगा उस वक्त मैं जो कार्रवाई कर रहा हूँ वो भी करेगा, उससे ज्यादा भी करेगा. அதை விசுவாசித்த அவருடைய சீஷர்கள் அதை அந்த நாட்கள் நிறைவேற்றினார்கள். जो उनका चेला लोग उनको जो उस वाक्य को विश्वास किया उस वक्त उन लोग वो कार्रवाई किया है. ஹல்லேலூயா. அதை விட இந்த நாட்கள் நடப்பிப்பதற்கு அவருடைய மகிமை குறைந்து போகவில்லை. ऐसे प्रकार इस दिन में भी चलाने के लिए और कार्रवाई करने के लिए उनका महिमा कमजोर नहीं है. ஆனால் நாம் இந்த உலகத்துக்கு ஒளி என்பதை மறந்து போகிறோம். लेकिन हम भूल गया इस जगत के लिए हम ज्योति कर कर. நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம இருக்கிற இடங்கள்ல நான் ஒளிச்சமாக இருக்கிறேன். जहाँ जा रहे हो, जहाँ रहते हो, उस जगह पर हम सोचना चाहिए मैं इस जगत के लिए एक ज्योति हूँ. அதனால வந்து மத்தேயு 5:14 சொல்லப்பட்டிருக்குதே, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. इसलिए मैथ्यू चैप्टर 5 में बता रहे हैं, जो पहाड़ के ऊपर जो सिटी है, जो नगर है, वो छुपा हुआ नहीं रहता है. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு இருட்டு இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வந்தா அந்த இருள் அங்க மங்கி போகும். कितना अंधेरा हो, उस अंधेरा में एक ज्योति आ गया तो वो अंधेरा खत्म हो जाता है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த இடத்துலலாம் இருள் இருக்குதோ அங்க வெளிச்சம் ஒண்ணு வந்தா அந்த இடத்துல இருளுக்கு வேலை இல்லை. जहाँ जहाँ अंधेरा है, उस अंधेरे में एक ज्योति आ गया तो उधर अंधेरा के लिए कुछ काम नहीं है. ஹல்லேலூயா. அப்ப நானும் நீங்களும் இந்த உலகத்துல வெளிச்சமா இருப்போமே, ஆனால் எங்க சென்னாலும் எங்க போனாலும் யார் கூட பேசினாலும் அவங்க இருதயத்துக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ள அங்க ஒரு வெளிச்சம் வர வேண்டும். मगर हम ज्योति है तो हम जहाँ भी जाएं उस जगह पर उस परिवार में उन लोगों को हृदय में उजाला हो जाना चाहिए. ஹல்லேலூயா. அதனால நான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனித உருவம் எடுத்து வந்து அவர் நமக்கு வழிகாட்டி இது போல நட என்று சொல்லிட்டு ஒரு மாதிரியை காட்டி சென்றார். इसलिए प्रभु परमेश्वर इस दुनिया में उद्धार लेकर हमको रास्ता दिखाया, ये रास्ता है, इस प्रकार आप लोग भी चलो कर कर. ஆகவேதான் எல்லாரையும் சீஷனாக்கும்படி அழைத்தார். इसलिए वो चेलो बनाने के लिए सबको बुलाया गया, ஏன்னா அவர் நல்ல ஒரு லீடராக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றார். क्योंकि वो अच्छा एक लीडर का जिंदगी जीकर इधर दुनिया में गया. அவருக்கு சீஷனாக இருக்கும்போது அதையே பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். उनके लिए हम चेला है तो उसको हम प्राप्त करना चाहिए, उनको उसको ऊपर ही चलना चाहिए. ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது வெளிச்சம் தேவனுடைய மகிமையை கொண்டு வந்து ஒரு அட்டென்ஷனை கொடுத்தது. அது அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு ஜனத்துக்கு நற்செய்தியை கொண்டு வந்தது. सबसे पहले जो ज्योति है, रोशनी है, जो इंतजार नहीं थे, जो अनएक्सपेक्टेड लोग थे, जो नीचे लोग थे, उनके लिए आकर एक सुसमाचार बताया. இரண்டாவது ஒரு வெளிச்சம், அது நட்சத்திரம் நல்ல படித்த ஞானமுள்ள சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டும்படி, அதாவது அந்த டெஸ்டினியை போய் சேர அந்த குட் நியூஸ் எதுக்குரியதோ அதை கொண்டு போய் சேர்க்க அது வழிகாட்டியது. दूसरा जो ज्योति है, जो सुसमाचार उधर बताया गया, उस सुसमाचार को ले जाने के लिए जो शास्त्री लोग हैं, जो ज्ञानी लोग हैं, उनको ले जाने के लिए रास्ता दिखाया. மூன்றாவது சொன்ன ஒளி அவரே ஒளியாக இருக்கிறார். तीसरी ज्योति है प्रभु यीशु मसीह ज्योति है. நான்காவதாக நாம் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறோம். जो चौथा है, हम खुद इस जगत के लिए ज्योति है. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இந்த நாட்கள பிறந்ததை நம்ம நினைவு கூறுகிறோம் சொன்னால் அவர் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தார். एक चीज हम ध्यान रखना चाहिए, हम इस क्रिसमस टाइम में अगर हम सेलिब्रेशन कर रहे हैं तो उस वक्त एक चीज हम याद रखना चाहिए, प्रभु यीशु मसीह इस जगत में ज्योति बनकर आया है. எத்தனையோ வீடுகள்ல பார்க்க முடியும், ஸ்டார் லைட்டை போட்டு வச்சிருவாங்க. बहुत घरों में देख सकते हैं जो तारे लाइट जला कर रखा हुआ है. அர்த்தம் என்ன? நட்சத்திரத்தை குறிக்கிறது, அது வெளிச்சத்தை குறிக்கிறது. इसका मतलब क्या है? उसको तारे को दिखा रहा है और उसका ज्योति के बारे में बता रहा है. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் சில வீடுகள்ல அத்தனையும் அந்த வெளிச்சங்களால டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. हम देख रहे हैं कुछ घर में पूरा लाइट के साथ डेकोरेशन करके रखा हुआ है. காரணம் என்ன? வெளிச்சம். क्योंकि ज्योति है. அந்த வெளிச்சத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் இந்த உலகத்துல வெளிச்சமாய் வந்ததுதான் உண்மை. इस ज्योति के बारे में हम सोचेंगे तो
प्रभु परमेश्वर इस दुनिया में ज्योति बनकर आया है। ஹalleluya. அப்ப நம்ம இதையெல்லாவற்றையும் நம்ம அதாவது சடங்காய் நம்ம செய்வதை காட்டிலும் அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறாய் வாழ்வதுதான் மிகப்பெரிய காரியம். इस सारे चीज को हम संप्रदाय के तौर पर सेलिब्रेट करने से अच्छा क्या हकीकत है उसको दिखाना चाहिए. ஹalleluya. இந்த நாட்களில அறியாதவர்கள் கிறிஸ்துவை அறியாத ஜனத்தின் மத்தியில நீங்கள் புறப்பட்டு போய் அவரை குறித்து நற்செய்தி அறிவிப்பது அந்த உலகத்தில் வெளிச்சமாயிருப்பது. इस दिन में जो यीशु मसीह के बारे में जानते नहीं उनके बीच में जाकर प्रभु यीशु मसीह के बारे में बताना ही हम ज्योति बनकर रहने के मतलब है. ஹalleluya. இந்த நாட்கள் எல்லாரும் பரிசு பொருட்களை கொடுப்பாங்க. इस दिनों में बहुत लोग गिफ्ट देते हैं. காரணம் என்ன சொன்னா எப்படியாவது எதையாவது செய்து கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். क्योंकि कैसे भी किसी वक्त में भी कैसे कुछ भी कर कर प्रभु यीशु मसीह के बारे में बताना है. ஹalleluya. அதுதான் நம்ம கிறிஸ்துவின் அந்த ஒளியை கொஞ்சமாவது பிரதிபலிப்பதை நம்ம இந்த உலகத்துக்கு இப்படியாகத்தான். इसलिए इसी दौर पर हम जो यीशु मसीह का जो रोशनी है उसको रिफ्लेक्ट करने के लिए ऐसा रास्ता है. நேற்று இரவு நம்ம பிள்ளைங்க எல்லாரும் நம்ம போனோம். என்னது கேரல் சர்வீஸ்ல பேர் தான். நம்மளுக்கு கேரல் சர்வீஸ் என்னன்றது அது தேவையில்ல. நம்ம அந்த ஒரு காரியத்தை வச்சுட்டு எப்படியாவது இந்த யுஏஇ தேசத்துக்குள்ள ஒரு அரபு நாட்டில் நம்ம ஃப்ரீடமா போக முடியும்னு சொன்னா அப்படிதான் போக முடியும். पिछले दिनों में हम क्रिसमस कैरल सर्विस गाना गाने के लिए जा रहे थे, लेकिन इस अरब कंट्री में उस प्रकार के ही जा सकते हैं हम. என்ன சொன்னா யாரும் எந்த தடையும் செய்ய மாட்டாங்க. நேற்று நைட் எங்கே போனோம்னா இதில் பேக் சைடில் இருக்கிற இந்த அட்னோ பெட்ரோல் பங்க் அந்த ஏரியாவில் போயிட்டு கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏசு பிறந்தான்றத பாட்டை பாடி இங்கிலீஷ் பாட்டு தமிழ் பாட்டு எல்லா பாட்டையும் பாடி வார எல்லாருக்கும் ஏசு கிறிஸ்து பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சாக்லேட்டை கொடுத்துட்டு நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு வந்தோம். पिछले दिन में हम सारे डोल बजा सब कुछ ले जाकर उधर डोल बजाकर यीशु मसीह हिंदी और इंग्लिश गाना गाकर उन्होंने क्या किया, यीशु मसीह जन्म हुआ करके पुकार कर और सबको चॉकलेट बांट कर आया हुआ है. ஹல்லேலூயா. அரபிகளுக்கும் கொடுத்தோம், எந்தெந்த பார்க்குறவனுக்கெல்லாம் கொடுத்தோம். जो जी देख रहे हैं उनको भी दिया, अरबी लोगों को भी दिया. ஏன்னா ஒரு காரியம் தெரியும், நம்ம எப்படியாவது அந்த இயேசு பிறந்ததை நம்ம வாயால் நம்ம சொல்லிட்டோம்னா கர்த்தர் மீதி மிச்சத்தை அவர் செஞ்சிருவாரு. मैं एक चीज जानता हूँ, यीशु मसीह इस जगत में जन्म लिया कर कर हमारा मुंह से एक शब्द निकाल दिया तो बाकी सारे कार्रवाई परमेश्वर देखेगा. ஹல்லேலூயா. விதைக்கிற நம்ம வேலை, விளைச்சறது நீர் பாய்ச்சறது அவருடைய வேலை. हमारा काम क्या है, बोना है और जो भी चीज फायदा होना है वो कार्रवाई करने वाला परमेश्वर है. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. இந்த உலகத்துல நம்மளால ஒண்ணும் ஒரு மனுஷனை கூட என்னால உங்களால ரட்சிக்க முடியாது. इस दुनिया में हमारा शक्ति हमारा ताकत से कुछ भी नहीं कर सकते. कोई भी आदमी को परमेश्वर के सामने नहीं ला सकते. ஹல்லேலூயா. சொல்ல மட்டும்தான் முடியும். हम बोल सकते हैं. அவர் கிருபையினால ஈவுனால் ரட்சித்தால் மாத்திரமே ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள முடியும். उनका कृपा की वजह से जो भी रक्षा प्राप्त करें वही हो सकता है. ஹல்லேலூயா. அப்படிதான் எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்குது, அவர் கிருபையினால ஈவாக கொடுத்ததுதான் ரட்சிப்பு. एफेसियन में यही बता रहा है, उनका कृपा की वजह से जो दिया हुआ है वही रक्षा है. ஹல்லேலூயா. அதுபோல தான் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தது. ऐसे मुझे और आप लोगों को भी मिला है. ஹல்லேலூயா. அதுபோல சில நேரத்துல நம்ம நினைப்போம் இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்கிறவங்க ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துருவாங்க. कभी हम सोचते हैं इन लोग भी रक्षा प्राप्त कर सकते हैं, ऐसा करके हम सोचेंगे, लेकिन उन लोग रक्षा प्राप्त कर कर आ जाते हैं. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய செயல். यही परमेश्वर का क्रिया है. அதனால தான் சொன்ன வந்தேன், முதலாவது ஆயத்தமே இல்லாத எதிர்பார்ப்பே இல்லாத மேய்ப்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் போச்சு. காத்திருந்த அன்னாளுக்கு சிமியோனுக்கு 8வது நாள் போச்சு. इसलिए मैं पहले ही बताया था, जो इंतजार में नहीं था, तैयारी नहीं था, आयत नहीं था, उस चरवाओं के लिए पहले सुसमाचार किया. लेकिन जो इंतजार में थे, अन्ना इंतजार में थे और सिमियोन इंतजार में थे, उनको 8 दिन के बाद ही गया. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நடத்துகிற வித்தியாசமான காரியங்கள் நம்ம ஞானத்துக்கு எட்டாதது. यही चीज परमेश्वर का जो क्रिया है हमारा ज्ञान और बुद्धि से बाहर है. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வம், சர்வ வல்லவர். इसलिए वो सर्वशक्तिमान है और इस संसार का पार है वो. ஹல்லேலூயா.
இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த நாட்களில் டிசம்பர் 25 டிசம்பரோ குளிர் நாளோ குளிர் இல்லையோ அவர் பிறந்ததை கொண்டாடுறதுனால நம்ம யாரும் சொல்ல போனால் டெய்லி கொண்டாட நம்ம கடமைப்பட்டிருக்கோம். इसलिए दिसंबर हो, जब कोई भी महीना है, कोई भी दिन हो, और यीशु मसीह जो जन्म हुआ करके जो सेलिब्रेट कर रहे हैं उसका हर रोज सेलिब्रेट करना चाहिए. ஏன்னு சொன்னால் அவர் பிறக்கவில்லை என்றால் क्योंकि अगर वो जन्म नहीं लिया हो तो ஆதாமின் பாவம் நம்மேல் சுமத்தப்பட்டு நாமும் மதிக்க வேண்டிய நிலைமைக்கு உட்பட்டிருப்போம். आदम का जो पाप हमारा ऊपर डालकर हम भी मृत्यु स्थिति में थे. இன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல அந்த பிதாவானவர் இறங்கி வந்து ஒரு உறவோடு ஆதாமோடு பேசிக் கொண்டிருந்தாரோ பாவம் உள்ள வந்த போது அது துண்டிக்கப்பட்டது. जब एदेन गार्डन में आदम के साथ प्रभु परमेश्वर ने जो अच्छा रिलेशन में बातचीत कर रहे थे, जब पाप उनके बीच में आया था उस वक्त वो रिलेशनशिप कट हो गया. அந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் பில்ட் பண்ண இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறந்து வந்தார். उस रिश्ता को दोबारा नया बनाने के लिए प्रभु यीशु मसीह इस जगत में आया. ஹல்லேலூயா. அவர் மரிப்பதற்காக பிறந்தார். वो प्रभु यीशु मसीह इस जगत में मरने के लिए पैदा हुआ. ஹல்லேலூயா. இதெல்லாம் தெரிந்துதான் அதான் சொன்னேனே, சிலுவையில் அடிக்கப்பட்டதை விட பெரிய தியாகம் இது எல்லாமே அறிந்து நான் மனு குலத்துக்கு மனு உருவாகவே போகிறேன் என்று வந்ததுதான் பெரிய தியாகம். जो क्रूस पे चढ़ाया, क्रूस पे बलिदान दिया, वो बड़ा त्याग नहीं है, लेकिन ये सब जानने के बावजूद भी मैं इस संसार में उनको उद्धार देने के लिए मैं खुद जाता हूं कर बताया, वही सबसे बड़ा त्याग है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அங்கு அவருடைய எல்லா காரியமும் நியமமும் ஏற்கனவே அறிந்தவராக இருந்தும் நான் இந்த உலகத்துக்கு மனிதனாக பிறக்க வேண்டும், இப்படி பாதிக்கப்பட்டு இவ்வளோ மக்களையும் நான் அவர்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், ரெண்டாவது அவர்களுக்காக அந்த ஆதாமின் பாவத்தை நீர்ப்பதற்காக நான் மரிக்க வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட மரணம் என்று சொன்னால் சிலுவையின் மரணம் எடுத்து மரிக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஏற்கனவே எனக்கு அந்த பாவத்தை அந்த மேற்கொள்ள தூண்டின அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கவும் வேண்டும். स्वर्ग में जो पिता परमेश्वर और यीशु मसीह और पवित्र आत्मा ये तीनों मिलकर जो प्लान किया वो खुद अपने आप समर्पण कर मैं इस जगत में जाकर सारे संसार का दुनिया के लिए मैं खुद क्रूस पर चढ़ने के लिए मैं तैयार हूं कर इस दुनिया में आया. इस दुनिया में आकर क्यों आया? क्योंकि जो एदेन गार्डन में जो पाप हुआ उसका वजह से उस सर्प का सिर को दबाना आया कर. ஆமென். இது எல்லாமே முதலில் தீர்மானித்த காரியம். ஆனால் அவர் இந்த உலகத்துக்கு மனுக்குரு எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து அவர் வந்து அவர் எடுத்த ஒரு பெரிய தியாகம். ये सब चीज स्वर्ग में पहले प्लान किया हुआ, पहले तैयारी किया हुआ, लेकिन प्रभु परमेश्वर यीशु मसीह के द्वारा इस जगत में आकर ये सारे कार्रवाई करना है कर उनको सोचा है. இன்னொரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கிறிஸ்துவை குழந்தையாக வச்சு கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. एक चीज हम समझना चाहिए, अभी भी प्रभु यीशु मसीह को बच्चे जैसे बना कर रखा हुआ है. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா குழந்தை இயேசு? आप जानते हैं इन्फेंट जीसस. இன்னமும் அந்த இன்ஃபென்ட் ஜீசஸ் சர்ச்சுக்கு போனீங்கன்னா சின்ன ட்ரெஸ்ஸு கொண்டு போய் கொடுப்பாங்க. இன்னமும் அந்த காரியங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. अभी भी जो पालक जो यीशु बालक कर और इन्फेंट जीसस कर उनको छोटा कपड़ा लेकर गिफ्ट देने वाला है. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இருக்கு. ஆனால் என்ன சொல்கிறேன்னா கிறிஸ்து அவரை வளரவும் விடல, இவங்களும் கிறிஸ்துக்குள்ளே வளரலை. ये चीज समझना चाहिए, उन लोग यीशु मसीह को भी बढ़ने भी नहीं दिया और इन लोग खुद यीशु मसीह के द्वारा बढ़ा नहीं है. ஹல்லேலூயா. என்னுடைய திருமணத்துக்கு பின்பாக என்னுடைய குடும்பம் ஃபுல்லாக என்னுடைய கணவன் குடும்பம் எல்லாம் ரோமன் கேத்தலிக்கு. ஒரு நாள் நான் வாஷ்ரூமில் இருக்கேன், இங்கே வந்து கதவை தட்டாங்க, சீக்கிரம் வாங்கன்ட்டு. என்னென்னு கேட்டால் இன்ஃபென்ட் ஜீசஸ் வந்துட்டாருண்டு. இது என்னடா, எனக்கு நானே முஸ்லீம்லேருந்து ரட்சிக்கப்பட்டோம், எனக்கு இது எதுவுமே தெரியாது. சரி கடற்கடன் ஓடிப்போனால் வீட்டில் எல்லோரும் அப்படி நிற்கிறாங்க, ஒரு பொம்மையை கொண்டு வந்து இன்ஃபென்ட் ஜீசஸ் வந்துட்டாங்க. எல்லாரும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க ஒரு கிஃப்ட்டை கொடுத்து அனுப்புகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. एक बार मैं बाथरूम में था, मेरे घर में से आकर
नॉक कर रहे थे, जल्दी आ जाओ, क्या हो गया? क्योंकि इन्फेंट जीसस आ गया कर कर। तो अगर देखा तो इन्फेंट जीसस को लेकर एक हाथ में देकर उनको प्रार्थना कर उनको दूसरा हाथ में रहे। मेरा कुछ समझ में नहीं आ रहा था, क्योंकि मैं मुस्लिम समाज से लेकर अभी यीशु मसीह के उद्धार पाया है। हमारा जो हस्बैंड के जो है उन लोग रोमन कैथोलिक में है। அப்ப இதை பார்த்துட்டு எனக்கு பெரிய கேள்வி வந்துருச்சு, எதுக்காக பண்ணுறாங்க ஆண்டவரே? அதுக்கப்புறம் என்னுடைய கணவருடைய சிஸ்டர் வந்து பெங்களூரில் இருந்தாங்க, அவங்க ரோமன் கேத்தலிக் சிஸ்டராக இருக்காங்க. அங்கே போனால் அவங்க இங்கே ஒரு சர்ச் இருக்குது தெரியுமா, இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்சு அப்படின்னாங்க. அப்போ தான் புரிஞ்சுது, ஓஹோ வீட்டுக்கு வந்தது இன்ஃபன்ட் ஜீசஸ், அவருக்குன்னு ஒரு சர்ச் இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். उसके बाद ही मेरे पता चल गया, क्योंकि उनका जो सिस्टर है, जो रोमन कैथोलिक चर्च में एक सिस्टर है, नन बोलते हैं, तो नन है, तो उधर उन लोग भी उधर बेंगलोर में एक इन्फेंट जीसस चर्च है और इधर भी इन्फेंट जीसस आया हुआ है। उसके बाद ही मुझे पता चला इन्फेंट जीसस का नाम पे भी एक चर्च है कर 2024 முடிய போகுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து. प्रभु यीशु मसीह इस जगत में आकर 2024 साल खत्म हो रहा है, ஆனா இன்னமும் இயேசு கிறிஸ்துவை வளர விடாம குழந்தையாவே வச்சிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம். लेकिन अभी भी कुछ लोग यीशु मसीह को बढ़ने नहीं दे रहे हैं, वो बच्चे जैसे संभाल रहे हैं। அவங்க வாழ்க்கையில கிறிஸ்து குழந்தையா இருந்துட்டு என்னத்தை செய்ய முடியும்? उनके जिंदगी में यीशु मसीह बच्चे जैसे रहकर क्या कर सकते हैं? அவங்க வாழ்க்கையில குழந்தையா தான் அவர் இருப்பாரு. उनके जिंदगी में भी यीशु मसीह बच्चे जैसे ही रहेगा, அதனால தான் அவங்க வாழ்க்கையில விடுதலை இருக்காது. इसी वजह से उनके जिंदगी में छुटकारा नहीं है। நம்ம கிறிஸ்துவை எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல அவர் அப்படியே கிரியை நடத்திக்கிறார். हम यीशु मसीह को जिस जगह पर रख रहे हैं उस जगह के मुताबिक हमारा जिंदगी में क्रिया करेगा। ஹல்லேலூயா, அதுதான் உண்மை. वही सच है। அதனால தான் ஆபிரகாமுக்கு அவர் யெகோவா ஈராய் வெளிப்பட்டார். इसलिए अब्राहम को जो यहोवा यीरे कर வெளிப்பட்டார். அதே போல ஒவ்வொருவருடைய சூழ்நிலையில ஒவ்வொரு பேரோடு அவர் வெளிப்பட்டார். इसलिए हर एक व्यक्ति को एक टाइप प्रकार का वो प्रदर्शन हुआ। கிதியோனுக்கு யெகோவா ஷாலமாய் வெளிப்பட்டார். गिदियोन को दर्शन हुआ यहोवा शालोम। மோசேயுடைய நாட்கள்ல வெற்றி கொடுக்க யெகோவா நிசியாய் வெளிப்பட்டார். मूसा के दिन में जो मूसा के दिन में जीत देने के लिए यहोवा निस्सिया। ஹல்லேலூயா. இதே போல என் ஆண்டவர் அவருடைய நாமங்களால் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. परमेश्वर अपना नाम से वो दर्शन हुआ है। ஹல்லேலூயா. அந்த நாமங்கள்ல அவ்வளவு வல்லமை இருக்குது. उस नाम में इतना पावर है, इतना अधिकार है। ஹல்லேலூயா. அந்த நாமங்களுடைய கர்த்தர் ஒரு மனுக்குழு எடுத்து வார என்பது எவ்வளவு பெரிய தியாகம். ये सारे नाम लेकर और परमेश्वर ये मनुष्य के रूप में आया, कितना बड़ा त्याग है। ஹல்லேலூயா. எனக்கு தெரியல, நீங்கள் கிறிஸ்மஸ்ன்ற ரொம்ப கொண்டாடுறதை தாண்டி அதை நினைக்கும் போது நம்மளுடைய இருதயம் எவ்வளவு ஆண்டவர் மேலே ஒரு அன்பு வருது. जो क्रिसमस बोलकर हम सेलिब्रेट कर कर खुशी होने से अच्छा वो परमेश्वर को जो बलिदान है, परमेश्वर को जो त्याग है, उसको देखकर बहुत ज्यादा खुश हो जाना चाहिए। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அவர் அதை தான் நான் சொன்னேன், அவர் எல்லாவற்றையும் விட்டு அதை அப்படியே அங்கே வச்சுட்டு அவர் இறங்கி வந்தார். क्योंकि मैं पहले ही बताया था, उसको स्वर्ग में सारे महिमा को छोड़कर इस जगत में आया। ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து வந்து 40 நாள் அவர் மரித்து உயிர் தெழுந்து உலகத்தில் சுற்றி திரிந்து விட்டு பெத்தானியாவில் போய் எல்லாருக்கும் கையசைத்து காட்டி விட்டு போய் அவர் அங்கு இருந்தாலும் அவருடைய எண்ணம் அவருடைய அந்த மாம்சத்தில் வந்ததுனால இங்க ஒரு கனெக்ஷன் இருந்துட்டே தான் இருக்குது. क्योंकि आप जानते हैं, जब प्रभु परमेश्वर इस दुनिया में आकर मृत्यु होकर और दोबारा जी उठा, 40 दिन तक इस दुनिया में रहा और अभी भी वो प्रभु परमेश्वर के पास ही है, फिर भी वो शरीर उद्धान प्राप्त कर कर इस जगत में आया। इसी वजह से एक अच्छा रिलेशन है, अच्छा कनेक्शन अभी भी परमेश्वर के साथ है। அதனால தான் நமக்காக அங்கிருந்து கட்டி எங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ற வேலையையும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற வேலையும் செய்து கொண்டிருக்கிறார். इसलिए उस स्वर्ग में रहने के बावजूद भी वो हमारे लिए एक जगह तैयारी करने के कार्य और हमारे लिए जो रिकमेंडेशन जो प्रेयर है वो करने वाला कार्रवाई अभी भी यीशु मसीह स्वर्ग में कर रहा है। அதனால தான் யோவான் 15 சொல்லப்பட்டிருக்கு, நான் அங்க போய் உங்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், நான் வந்து உங்களை கூட்டிக்கிட்டு பிதாவினிடத்துல போவேன்னு சொன்னாரு. इसलिए यूहन्ना और 15 अध्याय में बता रहा है, मैं जाकर एक जगह आप लोगों के लिए तैयार कर कर
दोबारा आकर आप लोग लेकर उधर ही जाऊंगा कर कर। அதாவது அவருடைய இந்த உலகத்தின் வேலை முடிய போறது எப்பன்னு சொன்னா இரண்டாவது நம்மளை கூட்டிட்டு போய் சேர்த்த பின்புதான். इस जगत में उनका कार्रवाई कब समाप्त हुआ? जब हमको ले जाकर उनके सामने ले जाएगा, तब उनका कार्रवाई खत्म होगा। ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, அவர் என்னைக்கு மனு உரு எடுத்தாரோ, அந்த மனித குலத்தோட என்ன கனெக்ட் ஆனாரோ, அன்னிலிருந்து அவரோட கடைசி அடுத்த வருகை வர அவரோட வேலை இந்த மனு குலத்துக்காக. मैं क्या बताना चाहती हूँ, जब परमेश्वर यीशु मसीह इस जगत में आया, उनका कार्रवाई कब खत्म होगा? हमको दोबारा ले जाकर उनके साथ ले जाएगा, तब उनका कार्रवाई खत्म होगा। ஏன்னு சொன்னா அவருடைய இடம் அது. क्योंकि उनका जगह उधर है। ஆனால் நாங்களும் அங்கே போக வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிற கர்த்தர், அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற கர்த்தர். क्योंकि हम भी उस जगह पर रहना चाहिए कर कर वो इंतजार कर रहा है और आज्ञा कर रहा है। ஹல்லேலூயா. இந்த நாட்கள் நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன சொன்னா, அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாக பிறந்ததன் நோக்கம் என்ன? क्योंकि इस दिनों में हम क्या चिंता करना चाहिए, प्रभु यीशु मसीह इस दुनिया में किस वजह से आया? முதலாவது ஒளியாக இருப்பதற்காக. पहले बात वो ज्योति बनकर रहना चाहिए। ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஒளியா இருந்துட்டு போயிட்டாரு, நாங்க ஒளியா இருக்கும்படி நம்மளை அழைத்திருக்கிறாரு. क्योंकि इस दुनिया में वो ज्योति था, हमको भी ज्योति बनकर रहने के लिए पुकार। ஹல்லேலூயா. அந்த ஒளியாக நம்ம வாழ்வுமே ஆனால் அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளும் போய் சேர முடியும். अगर हम ज्योति जैसे हम जिएगा तो हम भी जिस जगह पर प्रभु यीशु मसीह है उस जगह पर हम जा सकते हैं। ஏன்னா நான் என் ஆண்டவர் அவருக்கு என்ன பொசிஷனோ அதை நமக்கு கொடுக்க நினைக்கிற ஆண்டவர். क्योंकि प्रभु परमेश्वर उनको क्या पोजीशन है, वही पोजीशन वही स्टेटस हमको देना चाहता है। ஆனா எந்த உலகத்தில் எந்த கடவுள்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த எந்த கடவுளும் அப்படி ஒரு நிலைமைக்கு எந்த மனுஷனையும் வைக்க நினைக்க மாட்டான். हम देख रहे हैं इस संसार में, इस दुनिया में जो भी भगवान कहकर बोल रहे हैं, कोई भी भगवान ऐसे चीज को दे नहीं सकता है। ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து நான் இருக்கிற இடத்துக்கு நீங்களும் வாங்கன்னு சொல்ற ஒரே ஆண்டவர் அவர் மட்டுமே. परंतु एक ही परमेश्वर है, प्रभु यीशु मसीह केवल बताया हुआ जहां मैं रह रहा हूं उस जगह पर आप लोग को भी ले जाऊंगा करके। அவர் பந்தியிலே நமக்கு உட்கார கொடுக்கிற தேவன். हमारा मेज में जो हमको बैठने के लिए मौका दिया हुआ परमेश्वर है। அவர் அடுத்த அரசாட்சியில நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவர். अगले रूलिंग में हमको भी मुलाकात करने वाला परमेश्वर है। ஹல்லேலூயா. அதனால தான் 1000 வருஷ அரசாட்சியில நம்மையும் அவர் இணைத்துக் கொள்ள வாஞ்சிக்கிற கர்த்தர். क्योंकि मिलियनम रूलिंग आने वाला है, उस रूलिंग में भी हमको भी मौजूद करने वाला परमेश्वर है। ஹல்லேலூயா. இதெல்லாவற்றையும் திட்டத்தோடு தான் என் கர்த்தர் இந்த உலகத்துக்கு மனிதனாய் பிறந்தார். ये सारे चीज प्लान कर कर ही इस जगत में परमेश्वर उतार हुआ है। இதன் இடையில சத்ரு எத்தனையோ விதத்துல அந்த காரியம் நடைபெறாமல் இருக்க அநேகரை வஞ்சித்தான். इसके बीच में जो शैतान ने बहुत जगह पर बहुत समय पर ये ना होने के लिए बहुत कोशिश किया। நீங்க நினைக்கிறீங்களா ஆபேல் காயினுடைய மரணம் காரணம் என்னன்னு சொன்னா அந்த வித்திலிருந்து வந்து விடுமோ என்ற சந்தேகத்தில் அந்த ஆதாமுடைய 2 பிள்ளைகளையும் கொலைகாரனாய் மாற்றியது சத்ரு. आप लोग समझना चाहिए, जो आदम का जो पुत्र है काइल और काइन, इनके बीच में शत्रुता देकर उनको खत्म करने वाला जो कार्रवाई किया, क्योंकि इस आबेल के द्वारा वो उस बीच से यीशु मसीह आ सकता है कर उस शख्स से उनको खत्म किया है। சத்ரு அநேக முறை அந்த திட்டத்தை எல்லாம் அவன் நசுப்பிக்க அவன் திட்டம் தீட்டினான். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் இவன் இப்படியாய் வேலை செய்வான் என்று தெரிந்ததுனால தான் எந்த கணவன் துணையின்றி எந்த தகப்பனும் என்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே மரியாதை கர்ப்பம் தரிக்க வைத்தார் கர்த்தர். परमेश्वर जानते हैं कई भी चीज में ये शत्रु क्रिया कर उनका प्लान को नष्ट करेगा कर इसी वजह से बिना जो मर्द का सपोर्ट में जो मरियम पवित्र आत्मा की वजह से जो गर्भ हुआ है। ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் முதல் தலையீற்றுகளை அவன் கரம் வைத்து ஒவ்வொருத்தை நசுப்பித்ததை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. क्योंकि हम देखेंगे तो सबसे पहला जो जन्म बच्चे हैं उनको सबको खत्म करने के लिए शत्रु कोशिश किया। ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் அதற்கு பின்பாக ஆபிரகாமுடைய நாட்கள் வருகிறது. அங்க எப்படியாவது ஈசாக்கின் மூலமாய் வர வேண்டியதை இஸ்மவேலை கொண்டு வந்து முதலாவது நிறுத்தியது. उधर देखेंगे तो अब्राहम के टाइम पर देखेगा तो जो इसहाक के द्वारा आना चाहिए उसको न आने के लिए शत्रु ने प्लान किया, उनके बीच में इस्माइल को लेकर आ गया। ஹல்லேலூயா. அது சத்ருவின் திட்டம். அதற்கு பின்பாக யாக்கோபின் சந்ததியில் வரும்போது முதலாவது ரூபன் இடத்தில்
நியாயாசனத்தில் வர வேண்டியதை 3 மகன்மார்களும் தப்பு செய்து தீனாலின் நிமித்தமாய் கொலைகாரனால் மாறினதுனால அப்படியே சான்ஸ் யூதாவுக்கு செல்கிறது. 4வது अब ये इसहाक का जो टाइम पर आ गया तो उस वक्त भी जो पहले रूबन को द्वारा आना चाहिए उस टाइम पर ना आने के लिए तीनों बंदों को दीना के ऊपर जो भी हमला हुआ, इसी वजह से उनको जो कदम करने के बाद उन लोग पाप लगाया, इसी वजह से उनको द्वारा नहीं आ पाया. யூதாவுடைய வம்சம் அது நிலைக்காது என்று போகிற போது கர்த்தர் அவருடைய மருமகளோடு கூட யூதாவுடைய மருமகளோடு பிறந்த பிள்ளைதான் அடுத்த வம்சத்துக்கு வர வைக்கிறது. ஹல்லேலூயா. अब ये यूदा के साथ जो भी अत्याचार हुआ वो उस वजह से जो उनको वंश में जो आना चाहिए वो नहीं आ पाया. அதனால தான் தாமார் யூதா மாமனார திருமணம் முடித்து அங்கே இருந்து தலைமுறை வர ஆரம்பிக்கிறது. इसलिए उनको जो डॉटर इन लॉ है वो इनका यूदा के साथ आकर शादी कर और उनसे एक वंश शुरू हो रहा है. இப்படியாக எல்லா தலைமுறையையும் இந்த சத்ரு நசுப்பித்து அந்த வித்து வராமல் இருக்க அவனுடைய காரியத்தை நடப்பித்து கொண்டே வந்தான். इसलिए हर एक जनरेशन में ये शत्रु क्या किया, उसको खत्म करने के लिए परमेश्वर को प्लान को पूरा नष्ट करने के लिए कोशिश कर सारे कार्रवाई करता रहा. ஆண்களை குறி வச்சது, அதை நினைச்சது ஆண்கள் மூலமாய் தான் வம்சம் வரும், அந்த வித்து வரும் என்று. ஆனால் கர்த்தர் அதை விட ஞானத்தில் சிறந்தவர், அனந்த ஞானி. அந்த ஆணுமே வேண்டாம், என்னுடைய ஆவியானவரை கொண்டே நான் ஒரு கர்ப்பிணியின் வயிற்றில பிறக்க வைப்பேன் என்று சொல்லி மரியாளை தெரிந்தெடுத்து அந்த நாட்கள் காத்திருந்த மரியாளின் கற்பத்தை ஆண்டவர் திறந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கிறிஸ்து என்கிற அந்த மனுஷனாக மாறி இந்த உலகத்துக்கு வர வழி செய்தார். परमेश्वर जानते हैं और जो मनुष्य को द्वारा उनका बीज निकलेगा, उस वजह से इसमें बच्चे पैदा होंगे कर. लेकिन ये शत्रु क्या करेगा, वो सारे प्लान को नष्ट करेगा समझकर वो पवित्र आत्मा के द्वारा मरियम के ऊपर गर्भ में एक यीशु मसीह पैदा हुआ है. அதோடு மாத்திரமல்ல, ஒரு காரணம், இந்த உலகத்தின் பாவத்தை அதை சுமந்து தீர்க்க ஒரு பரிசுத்த ரத்தம் தேவைப்பட்டது. केवल ये चीज नहीं है, ये सारे संसार को, सारे जगत के पाप को मिटाने के लिए एक पवित्र खून की जरूरत है. அந்த ரத்தம் இந்த மனுஷனிடத்திலும் இல்லை. इस पवित्र खून किसी भी आदमी के अंदर नहीं है. ஹல்லேலூயா. அது யோசேப்பிடத்திலும் இல்லை. वो योसेफ के अंदर भी नहीं है. அதனால் தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலமாய் கொடுத்ததனால அது பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ஜாதி, பரிசுத்தம் உள்ள தேவன். इसलिए वो पवित्र आत्मा का द्वारा दिया, इसी वजह से वो पवित्र खून है और पवित्र परमेश्वर है. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ரத்தம் தான் சகல பாவங்களையும் சுத்திகரிக்க முடியும் என்பதனால தான் அது பரிசுத்த ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது, சத்ருவின் தலையை நசுக்கும்படியாக. वो पवित्र खून इस पाप को निकालने के लिए इस पृथ्वी में आना चाहिए. इसी वजह से वो पवित्र खून इसमें बहकर और सारे पाप को मिटाकर शत्रु के जो सिर को दबाने के लिए. ஹல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த ரத்தத்தோடு கூட அந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்கன்னா அப்பா கண்டுபிடிச்சுவாங்க, அப்படித்தானே? ये जो खून में है डीएनए टेस्ट लेगा तो कौन फादर पता चल जाएगा. எந்த பிள்ளைங்களுக்கு அம்மா கண்டுபிடிச்சது இல்லை, கண்டுபிடிக்க தேவையும் இல்லை. किसी भी डीएनए टेस्ट में जो मदर को ना पता नहीं चलेगा. நிறைய இடங்கள் நடக்கிறது தானே, ஆனால் டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு அப்பா கண்டுபிடிச்சாங்க. लेकिन डीएनए टेस्ट लेकर माँ को पता नहीं चलेगा, लेकिन फादर को ना पता चल जाएगा. ஏன்னா இந்த பிள்ளைக்கு அம்மா எத்தனை தான் பால் கொடுத்து வளர்த்தாலும் அம்மாட ரத்தம் அல்ல. कितना भी अपने बच्चे को माँ दूध पिलाकर बड़ा किया तो भी उनके अंदर माँ का खून नहीं है. ஹல்லேலூயா. அப்பாவுடைய ஜெனட்டிக் தான் அங்க. पापा का जो जेनेटिक है वही बच्चे के अंदर है. அதாவது கிறிஸ்துவின் ஜெனட்டிக் மகா பரிசுத்த பிதாவுடையது. जो प्रभु यीशु मसीह का जो जेनेटिक है उनका डीएनए वो पवित्र परमेश्वर के ऊपर है. ஹல்லேலூயா. உலகத்தின் எந்த பிதாவும் அல்ல, பரமபிதாவே அவருடைய டிஎன்ஏ டெஸ்ட்ல மேட்ச் ஆகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. जो इस संसार में कोई भी पिता यीशु मसीह का जो खून में डीएनए टेस्ट में मैच नहीं होगा, लेकिन पवित्र परमेश्वर जो स्वर्ग में उनका डीएनए मैच होगा. ஹல்லேலூயா. அப்படியாக பரிசுத்த தேவன் அந்த எல்லாவற்றையும் இந்த உலகத்துக்கு விட்டு வந்து பிறந்த இந்த நாட்கள்ல நம்ம நினைக்க வேண்டியது அவருடைய தியாகத்தை. इस पवित्र परमेश्वर स्वर्ग में सारा महिमा छोड़कर इस पृथ्वी में आया, उसको इस दिनों में हम ध्यान रखना चाहिए. அந்த தியாகத்தை நினைப்போமே ஆனால் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்போம். उस त्याग को हम ध्यान रखेंगे तो, चिंता करेगा तो हम इस पृथ्वी में हम
ज्योति रहेंगे। ஹalleluya. அவன் இந்த வார்த்தையை முடிக்க போகிறேன். நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். मेरा शब्द को मैं समाप्त करना चाहता हूँ और उसके पहले मैं एक चीज बता रहा हूँ, आप और मैं इस जगत में ज्योति बनकर रहना चाहिए। ஹalleluya. இன்னைக்கு நீங்க தப்பா நினைக்காதீங்க. கிறிஸ்தவன் சொல்லிக்கிற நம்ம அநேகருக்கு கிறிஸ்து எப்படி பிறந்தான்னு கூட சொல்ல தெரியாம உட்கார்ந்துருக்கிறோம். आप लोग गलत समझना नहीं है। और इस दिनों में जो क्रिश्चियंस है उन बहुत लोगों को यीशु मसीह कैसे पैदा होकर पता नहीं है, எதுக்கு பிறந்தான்னு சொல்ல தெரியல. किस लिए इस जगत में उतार हुआ पता नहीं है, எனக்கு உங்களுக்கு பாவ மன்னிப்பை ஏன் தேடி தந்தான்னு சொல்ல தெரியல. आप और मुझको क्यों पाप से छुटकारा दिया पता नहीं है, எப்படி பாவம் வந்துச்சுன்னு சொல்ல தெரியல. कैसे पाप इस संसार में आया वो बताना नहीं चाहते हैं। அதனால இந்த நாட்கள்ல இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்க கிறிஸ்து ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார், எப்படி பிறந்தார் என்பதை புரிந்து உலகத்துக்கு வெளிச்சமாய் வாழ்வோம். इसलिए प्रभु यीशु मसीह इस दुनिया में आया, इस जगत में आया, इसको समझकर हम क्यों फायदा हुआ, किस लिए फायदा हुआ, उससे हमें क्या फायदा है कर ये सारा चीज समझकर हम जीना चाहिए। ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. प्रभु परमेश्वर हम सबको आशीष देगा।